சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னாலே பணம் இருக்கு, நிம்மதி இல்ல, நிம்மதி இருக்கு ஆனா பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பெண்கள் வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரிஷபராசி பெண்களுடைய குணாதிசயம் அப்படின்றது எப்படி இருக்கு? நிச்சயமாக ரிஷபராசி பெண்கள் அப்படின்னாலே பிறக்கும் பொழுதே உச்சம் பெற்று பிறந்த பெண்கள் போம். ஏன்னா இந்த ராசியில் ஒரு சந்திரன் உச்சம். பொதுவாக இவங்களுக்கு தாய் உள்ளம் கொண்டவங்க, பாசம் அதிகம், கலை உணர்வு, அந்த காதல் விஷயங்கள் கைகூடுமா, காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு நிறைய பெண்கள் இருப்பாங்க. ஆனா மனசுக்கு நமக்கு பிடிச்ச வரன் அமையணும். நிறைய பேருக்கு அந்த அம்சம் உண்டு. இவங்களுக்கு எது தெரியுமா, அந்த ராசிக்கு புது பலனை அமையிறது, சிறுக சேர்த்து பெருக வாழும் ரிஷபம் சொல்லுவோம். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு இஎம்ஐ 8ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றோம். 3, 8 மாசம் இஎம்ஐ மாதிரி ஒரு இஎம்ஐ ஒரு இது மாதிரி ஆல்ரெடி மாதிரி போட்டுட்டே வர வர கடைசியில் பார்த்தா பெரிய பணமா இருக்கும், பெரிய அமௌண்ட்டா அது நம்ம கண்ணுக்கு தெரியாம வளர்ந்து வந்து இவங்களுக்கு தான் இருக்கும். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யோகமாக இருக்கும். ஆனா சூட்சம ரகசியம் பாருங்க, இவங்களுக்குன்னு ஒரு பெண் தெய்வம் இருக்குங்க. இவங்க வணங்க வேண்டிய பெண் தெய்வம். இவங்க இந்த ராசி ரிஷப ராசிக்கு உண்டான பெண் தெய்வம் காத்து ரட்சிக்கும், இவங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. நிறைய क्वेश्चन வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चनும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாட்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்கு, வருகின்ற கணவர்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு உண்டான கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசில் நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாமல் நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்போ அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமாக இருக்கும். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரியாமல் நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையும் மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக். அது அப்போ அந்த காலத்திலே
பயிர் பயிர் செய் செய்ன்ற அப்படிங்கிற அந்த மாதிரி. அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்னன்னு ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப ராசி. ரிஷபராசி அப்படின்னாலே பணம் இருக்கு, நிம்மதி இல்ல, நிம்மதி இருக்கு ஆனா பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பெண்கள் வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரிஷபராசி பெண்களுடைய குணாதிசயம் அப்படின்றது எப்படி இருக்கு, பர்டிகுலரா அவங்க வணங்க வேண்டிய பெண் தெய்வம் என்னவா இருக்கும்? நிச்சயமாக ரிஷபராசி பெண்கள் அப்படின்னாலே பிறக்கும் பொழுதே உச்சம் பெற்று பிறந்த பெண்கள் போம். ஏன்னா இந்த ராசியில சந்திரன் உச்சம். பொதுவாக இவங்களுக்கு தாய் உள்ளம் கொண்டவங்க, பாசம் அதிகம், கலை உணர்வு, குடும்பத்தை நிர்வகிக்கும் திண்மை அதிகம், கவர்ச்சி, அட்ராக்ஷன். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். ரிஷபராசிக்காரங்க செய்யற ஒரு யூனிக்கான விஷயம் மற்ற எந்த ராசியும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு என்ன, பாசம் அதிகம், ரொம்ப அன்பு வச்சிருவாங்க. அதை சொல்லுவோம், கொஞ்சம் அன்பை கட்டுப்படுத்துங்க, இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப அம்மா சரி, உறவுகள் சரி, அந்த அன்பு திருப்பி கிடைக்காத போதுதான் இவங்க வருத்தப்படுவாங்க. அப்ப இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் பேச்சு திறமை இவங்களை விட்டு அடிச்சு கால் இல்லைங்க. இவங்கெல்லாம் ஒரு சில விஷயத்த கன்வின்ஸ் பண்ணணும். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அது இந்த ரிஷபராசி சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதனாக வரும்போது பேச்சு திறமை உண்டு. கல்வியில் சிறந்தவங்க, அதாவது நாலேஜ், பாயிண்டா பேசி சக்சஸ் பண்ணக்கூடியது. இந்த ராசிக்கு ஒரே ஒரு சார், இடம் எப்படி அமையும், வீடு எப்படி அமைனா, ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் ஒட்டி வீடு வாங்கினா யோகம். ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல இடம் இருக்கணும். இல்லைன்னா ஸ்கூலு, காலேஜ், பார்க்கு பக்கத்துல. பார்க்கு பக்கத்துல அமைஞ்சா இவங்க எங்க போனாலுங்க, இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு டெய்லர், ஒரு பியூட்டிஷியன், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், ஹோட்டல் இது பக்கத்துல வந்துடும். இதே சென்னை மாதிரி சிட்டி மாதிரி இருந்தா பக்கத்துல தான் அந்த ஏடிஎம், பேங்க், இது அருகில் ஒரு 100 மீட்டருக்குள்ள அமைச்சிட்டா லைஃப் செட்டில் நினைச்சுக்கலாம். இப்போ இடம் வாங்கும்போது இப்படிதான் வாங்கணும். இந்த ராசிக்கு நம்ம உறவு வகையில ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுவோம்னா, கணவன் மனைவி இந்த வசியம் அதிகரிக்க பொதுவாக முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணிக்கலாம். இது கணவன் மனைவிக்கு மட்டும். பொதுவாக இவங்களுக்கு வருகின்ற வரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர்ல இருந்து வருவாங்கம்மா சார், சொந்தத்தில் இல்லாம கொஞ்சம் அசல்ல இருந்து வர வாய்ப்பு உண்டு சார். நாங்கள் எங்க இருக்கோம், மாப்பிள்ளை பெங்களூர்ல இருக்காங்க, நாங்க சென்னையில் இருக்கோம், அவங்க கோயம்புத்தூர் பக்கம் இருக்காங்க, கொஞ்சம் அவுட்டர்ல, அதாவது ரிலேஷனை விட்டு கொஞ்சம் வெளியே வட்டாரத்துல கொடுக்க வாய்ப்பு அதிகம் இந்த ராசிக்கு. ஒரு சிலர் வெளிநாட்டு வரன், வெளி மாநில வரன், இந்த மாதிரிலாம் வரும். ஆனா இந்த ராசி திருமணத்துக்கு அப்புறம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் என்னன்னா, அப்பதான் தைரியம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாசம், அன்பு அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கால சூழ்நிலை அப்படியே கத்துக்குவாங்க. இவங்களுக்கு வேலைக்கு போகிற யோகம் உண்டுங்க. இவங்ககிட்ட எந்த வேலைக்கு போனாலும் அதில் நேர்த்தி இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவாங்க. அதுல இவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு சில பெண்கள் அந்த காதல் விஷயங்கள் கைகூடுமா, காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு நிறைய பெண்கள் இருப்பாங்க. ஆனா மனசுக்கு நமக்கு பிடிச்ச வரன் அமையணும், நிறைய பேருக்கு அந்த அம்சம் உண்டு. இவங்களுக்கு எது தெரியுமா, அந்த ராசிக்கு புது பலனை அமையிறது, சிறுக சேர்த்து பெருக வாழும் ரிஷபம் சொல்லுவோம். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு இஎம்ஐ 8ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றோம். 3, 8 மாசம் இஎம்ஐ மாதிரி ஒரு இஎம்ஐ ஒரு இது மாதிரி ஆர்டி மாதிரி போட்டுட்டே வர வர கடைசியில் பார்த்தா பெரிய பணமா இருக்கும், பெரிய அமௌண்ட்டா அது நம்ம கண்ணுக்கு தெரியாம வளர்ந்து வந்து இவங்களுக்கு தான் இருக்கும். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யோகமாக இருக்கும். இந்த இவங்களோட கணவர்கள் அவள் கண்டுக்க மாட்டாங்க, கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. இவங்க தான் அந்த குடும்பத்தை இழுத்துட்டு வந்து குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக, சொந்த வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு வருது. இவங்களுக்கு பூர்வீக சொத்து ரொம்ப செட் ஆகுங்க. பூர்வீக சொத்துக்கு இருக்கும். இவங்க தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதோட தொழில் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற ராசி. சினிமா, மேடை பேச்செல்லாம் சக்சஸ் பண்ற இந்த பெண்கள். இந்த கோயில் சம்பந்தப்பட்ட ஆர்வம் அதிகம் இருக்கும். இப்ப இந்த ஆடி மாசம் இதெல்லாம் வருது, ஆகஸ்ட் மாசம் ஒட்டியில என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோர்கள் வழி விடணும், முன்னோர்கள் அருளும் தேவை. நம்ம இறை வழிபாடு நிச்சயம் நல்லா பண்றாங்க. முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அருள் கிடைக்க நம்ம திதி கொடுக்கறது இல்லை, முன்னோர்கள் வழிபாடு. ஆடி அமாவாசை வருது, அதுல முன்னோர்களுக்கு ஒரு படையல் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி எல்லாத்தையும் ஒரு வேண்டுதல் பண்ணிக்காங்க. அந்த ஒரு தோஷம், மாத்திர தோஷமோ பித்ரு தோஷம் ஏதோ ஒரு சகல தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இவங்களுக்கு வருதுங்க ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடிப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது லட்சுமி கடாட்சத்தை வீட்டில் வசீகரிக்கும் தன்மை வந்தாச்சு. சூப்பரா இருக்கும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் எப்ப சார் வரும், அவங்களுக்கு தான் வரலட்சுமி நோம்பு வரப்போகுது, நீங்களே லட்சுமி, இவங்களே இயற்கையாகவே லட்சுமி வேற,
இப்போ வரலட்சுமி நோன்பு வேண்டுதல் பண்ணலாம், அதில் அந்த இதில் கலந்துக்கலாம், இவங்களால முடிஞ்ச விஷயம் செய்யலாம். இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் சூட்சம ரகசியம் பாருங்க, இவங்களுக்குன்னு ஒரு பெண் தெய்வம் இருக்குங்க. இவங்க வணங்க வேண்டிய பெண் தெய்வம் இவங்க இந்த ராசி ரிஷப ராசிக்கு உண்டான பெண் தெய்வம் காத்து ரட்சிக்கும், இவங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். காஞ்சி காமாட்சி அம்மன். ரிஷபராசிக்கார பெண்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை ஏற்படணும். எல்லாமே நெகட்டிவாக இருக்குது சார், ஒரு சுச்சுவேஷன் இல்லை, கணவன் மனைவி அவசியம் இல்லை, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, சப்போர்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வேலை, தொழில், குடும்ப உறவுகள், பொருளாதாரம், நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம், போயிட்டு வாங்க, லைஃப் டேர்னிங்காக இருக்கும். ஒரு முறை காஞ்சி அந்த அம்பாளை வழிபட்டுட்டு மனதார வேண்டிட்டு முடிஞ்சா அன்னதானத்துக்கு ஏதாவது பணம் கொடுக்கலாம். ஆனால் அங்கே உட்காந்து வேண்டுதல் செய்யணும். உங்களுக்கு பிரார்த்தனையோ அங்கே நின்று வேண்டுதல் பண்ணி பாருங்க, வரும்போது தெய்வத்தையே விட்டு கூட்டு வந்த ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ராசிக்கு உண்டான அம்சம் தெய்வங்க உங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா சூப்பரா ஒரு பெண் தெய்வம் சொல்லியிருக்காங்க. காஞ்சி காமாட்சி அம்மனை இருக பிடிச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எல்லாமே சக்சஸ் தான். ரொம்ப அற்புதமான விஷயம் சொன்னீங்க சார், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படின்னாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோல தெரியுற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு, அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.